ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சசி பியூட்டி தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்தை தாங்க நான் சொல்ல போகிறேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னுடைய யூடியூப் சேனலோடைய ரெவன்யூ ஃபஸ்ட் மந்த் ரெவன்யூ வந்துடுச்சு. ஸோ அதை தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணுறேன். என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலங்க. 8-9 மாதம் 10 மாதம் கஷ்டப்பட்டதுக்கு இப்போ தாங்க ஃபஸ்ட்டு ரெவன்யூவே வந்திருக்கு. நான் எப்போ சேனல் ஆரம்பித்தேன்னா லாஸ்ட் இயர் செப்டம்பர் மந்த், அதாவது 2024 செப்டம்பர் மந்த் நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன், யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன். ஸோ ஆரம்பித்ததுலேருந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணு பேபி தன்சி, என்னோடய பொண்ணுக்காக நான் பேபி தன்சின்னு ஒரு சேனல் ஆரம்பித்தேன். அதாவது அவள் இன்ஸ்டாகிராமில் டான்ஸ், ஆக்டிங் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்ருந்தோம். சரி, அதுக்காக ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம். அப்போ எனக்கு யூடியூப்பை பற்றி ஒன்றுமே தெரியாதுங்க. எல்லாரும் போடுறாங்க, நம்மளும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டேன். அது எப்போ நாங்கள் வீடியோ எடுக்கிறோமோ அப்போ தான் போட்டேன். ஒரு கண்டினியூட்டி கிடையாது, ப்ராப்பராக வீடியோஸ் அப்லோடு பண்ணுறதே கிடையாது. அப்படியே ஏனோ தானோன்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தேன். அது ஏன்னா யூடியூப் பற்றி ஒன்றுமே தெரியாது, அதனால நான் போடுறத போட்டுட்ருந்தேன். ஆனால் அது கொஞ்சம் கூட அது கை கொடுக்கலங்க. அதோட நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா ரொம்ப வருஷம் கழித்து சரி ஓகே, நமக்கு தெரிஞ்ச பியூட்டி, நம்ம தான் பியூட்டிஷியனாக இருக்கோம், நம்ம பண்ணுற சர்வீஸு ப்ளஸ் பியூட்டி டிப்ஸு இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த சேனலை ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா சலூனில் பண்ணுற சர்வீஸு, அதுக்கப்புறம் மேக்கப்பு, அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் வீடியோ, இது எல்லாமே போட்டுட்ருந்தேன். ஹேர் ஸ்டைல் வீடியோஸ் கொஞ்சம் நல்லா ரீச் கொடுத்தது. அதனால் கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் ரெகுலராக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ஒரு நாள் கூட கேப் போடுறது கிடையாதுங்க. ரெகுலராக அப்லோட் பண்ணிடுவேன். பண்ணி வியூஸை நல்லா கொண்டு வந்துட்டேன். வியூஸ் நல்லா வந்தோடனே என்ன ஆயிடுச்சுன்னா, இதில் ரூல்ஸ் இருக்குல்ல, அதாவது 4000 வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ணணும், 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஃபஸ்ட்டு 1000 சப்ஸ்கிரைபர் ஷார்ட்ஸில் நல்லாவே எனக்கு கிடச்சிருச்சு. அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் எனக்கு வரவே இல்லை. கேட்டால் ஷார்ட்ஸில் உள்ள வாட்ச் ஹவர்ஸை எடுத்துக்கவே மாட்டாங்களாம். பெரிய வீடியோவாக போட்டால் தான் வாட்ச் ஹவர்ஸ் கெயின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது இல்லைன்னா வாட்ச் ஹவர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணலைன்னா 10 மில்லியன் வியூஸை ரீச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பெரிய வீடியோவும், அதாவது கொஞ்சம் பெரிய வீடியோவும் எடுத்து போட ஆரம்பித்தேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்ச் ஹவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பாயிண்ட்டாக தாங்க ஏறினுச்சு. எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் அதிகமாக வரவே கிடையாது. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் போட்டுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வியூஸில் இந்த 10 மில்லியன் வியூஸை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதனால என்னோடய சேனல் மானிட்டரைசேஷன் ஆயிடுச்சு. இதெல்லாம் யாராலன்னா உங்களுடைய சப்போர்ட்னாலையும் என்னுடைய எஃபெக்ட்னாலையும் தாங்க கிடச்சிருக்கு. இதை பற்றி பேச ஆரம்பித்தா பேசிகிட்டே போகலாம். நான் அடுத்தடுத்து வீடியோவில் இதை பற்றி எப்படி என்னுடைய யூடியூப் ஜேர்னி அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். என்னுடைய ஹாப்பியான விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். இதே மாதிரி கடைசி வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.